Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா மசாலா ஆம்லெட். இந்த மசாலா ஆம்லெட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மசாலா ஆம்லெட்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 2 முட்டை, நான் 2 ஆம்லெட் செய்கிறேன், அதனால் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பாதி வெங்காயம், அது வந்து ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியில் பாதி தக்காளி, வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்னதாக வெட்டிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், எண்ணெய், ஒரு ஆம்லெட்டுக்கு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பாருங்கள் உப்பு இவ்வளோ தான், கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உப்பு இவ்வளோ தான் தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டையை வந்து நல்லா வந்து அடிச்சுக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த மிளகாத்தூள்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டை ஊற்றும் போது நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க, ஏன்னா வெங்காயம்லாம் அடியில் நிற்கும். அதனால் நல்லா கலந்துட்டு ஒரு குழிக்கரண்டிங்க வாங்க, அதில் வந்து நல்ல பெரிய கரண்டியாக எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க முட்டையை. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு, நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள் அடுத்த மேலெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து வெந்த பதத்துக்கு வரும். இப்போ நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுற்றி இன்னொரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போது இந்த சைடும் இன்னும் ஒரு நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் வந்து நான் ஒரு நிமிஷம் போல் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ திருப்புறேன். பாருங்கள் அவ்வளோதான், மசாலா ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா ஆம்லெட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ், ப்ளைன் ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மசாலா ஆம்லெட். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.